இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீனர் டயோட எப்படி நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் இந்த ஜீனர் டயோடுக்கு சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ரெசிஸ்டர் வேல்யூவ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜீனர் டயோட பத்தி நான் ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. இது எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ உங்களோட லோடோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் டிசி. ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் கரண்ட் வந்து அதாவது உங்களோட லோடோட கரண்ட் டிரைவ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லி ஆம்ஸ், அதாவது நமக்கு 0.02 ஆம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் உங்களோட லோடோட ரெக்குயர்மெண்ட். எனக்கு இந்த இடத்துல ஜீனர் டயோடு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த வோல்டேஜை நான் ரெகுலேட் பண்ணி தரணும். இந்த 24 வோல்ட்டுன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஜீனர் டயோடோட அவலான்ச்சி பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து இன்புட்டு அதிகமாக இருக்குது, இன்கேஸ் நம்மளோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 வோல்ட் டிசின்றது இன்புட்டாக கொடுக்குறோம், எனக்கு அவுட்புட் வந்து 24 வோல்ட் டிசி வந்து தேவைப்படுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஜீனர் டயோட ரெகுலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீனர் டயோடு வந்து 1.2 வோல்ட், 3.3 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 5.1 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ரேஞ்சஸில் நமக்கு வந்து ஜீனர் டயோடு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் ரேஞ்சஸில் மட்டும் கிடைக்குதுன்னா, நம்ம அந்த வோல்டேஜ் ரேஞ்சஸில் இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வோல்டேஜ் ரேஞ்சஸில் நம்ம ஜீனர் டயோடை வாங்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு தான் எனக்கு அவுட்புட்டு தேவை. ஸோ அதனால் நான் 24 வோல்ட்டு ஜீனர் டயோட இந்த சர்க்யூட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எப்போ வந்து இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து இந்த ஜீனர் டயோடோட இந்த அவலான்ச்சி பிரேக் டவுன் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கோ, கம்மியாக இருக்க பட்சத்தில் அந்த வோல்டேஜ் தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் இந்த 24 வோல்ட்டை விட என்னோடய இன்புட் வோல்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? 100 வோல்ட் டிசியில் இருக்குது. ஸோ இந்த 100 வோல்ட் டிசி எப்போ இன்புட் வருதோ, இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் இந்த 24 வோல்ட்டுன்றது அவலான்ச்சி பிரேக் டவுன் வோல்ட்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் எப்போ இந்த ஜீனர் டயோடுக்கு கிடைக்குதோ, அப்போது இந்த ஜீனர் டயோடு வந்து பயாஸ் ஆகி இந்த ஜீனர் டயோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜீனர் டயோடு வழியாக எப்போ இந்த பயாஸ் ஆகி இந்த கரண்ட் ஃப்ளோ நடக்குதோ, அப்போது நமக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 24 வோல்ட்டுன்னு கிடைக்கும். அதாவது இங்கே என்ன வோல்டேஜ் கிளாம்ப் ஆகி நிற்கிதோ அதே வோல்டேஜ் தான் நமக்கு அவுட்புட்லேயும் கிடைக்கும். இந்த கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆகி இந்த 24 வோல்ட்டை ஸ்டேபிளாக நமக்கு அவுட்புட்டில் இந்த லோட் ரெசிஸ்டரில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜீனர் டயோட நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 3.3 வோல்ட் தேவைப்படுதுன்னா, இங்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜீனர் டயோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் ஜீனர் டயோட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 9 வோல்ட் தேவைன்னா 9 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 5.1 வோல்ட் தேவைன்னா 5.1 ஜீனர் டயோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கோம் இல்லையா, நமக்கு தேவை இந்த ஜீனர் டயோடை யூஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டோம், வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிட்டோம். ஆனால் லோடுக்கான கரண்ட்டை எப்படி நம்ம லிமிட் பண்ணி தரலாம்? இப்போது இங்கே இப்போது ஒரு ஆர்பிஎஸ் வழியாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 வோல்ட் டிசி கொடுத்துருவீங்க, நமக்கு 24 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணி வோல்டேஜை நமக்கு தந்துடும். கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான்னா இந்த லோடு வந்து தாங்கக்கூடிய அந்த கரண்ட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0.02 ஆம்ஸ், அதாவது 20 மில்லி ஆம்ஸு. நீங்கள் 2 ஆம்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்யூட்டுக்கு நம்ம 20 மில்லி ஆம்ஸை லிமிட் பண்ணி தரணும். ஒரு இடத்துல கரண்ட்டை லிமிட் பண்ணோன்னா அந்த இடத்துல தேவைப்படுற அந்த ஒரு மெட்டீரியல் தான் ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸை சிம்பிளாக ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணியே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது V = I/R நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுறது R, அதாவது ரெசிஸ்டர் வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ R = V/I. இந்த Vன்றது என்னன்னா, அதாவது இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஏற்படுது, இந்த 0.02 ஆம்ஸை கரண்ட்டை அலோவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுது அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். நமக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், ஜீனர் டயோடோட ட்ராப் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். அப்போது இதோட வோல்டேஜை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலேயே நான் எல்இடிக்கான சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அனாலஜி சொல்லியிருப்பேன். அது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த அனாலஜியை வச்சு நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஓகே நமக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து ஃபார்முலா படி பார்க்கும்போது R = Vs - Vz/I. Vsன்றது சப்ளை வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ். நம்ம கேஸில் 100 வோல்ட்டுன்றது தான் இன்புட் வோல்டேஜ்.
ஜீனர் வோல்டேஜ், அதாவது VZன்றது ஜீனர் வோல்டேஜ். ஜீனர் வோல்டேஜ் என்ன 24 வோல்ட்டு. ஸோ இந்த இன்புட் வோல்டேஜையும் இந்த ஜீனர் வோல்டேஜையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே நடக்கக்கூடிய ட்ராப் வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஓகே, அதுதான் வந்து இந்த ரெசிஸ்டரில் அக்ராஸாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிவைடட் பை ஐன்றது நம்ம எவ்வளோ கரண்ட்டை நம்ம இங்கே இந்த ரெசிஸ்டர் வழியாக கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து 0.02 ஆம்ஸ், நத்திங் பட் 20 மில்லி ஆம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இதை நம்ம ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 100 வோல்ட் மைனஸ் 24 வோல்ட்டு டிவைடட் பை 20 மில்லி ஆம்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் 76 வோல்ட்டு டிவைடட் பை இந்த கரண்ட்டை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 3800 ஓம் வந்து கிடைக்கும். அதாவது 3.8 கிலோ ஓம். இங்கே போடக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம என்னவா சூஸ் பண்ணோன்னா 3.8 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வேல்யூவை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை சூஸ் பண்ணியாச்சு. ஒரு ரெசிஸ்டருக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் பத்தாது, அதனுடைய பவர் ரேட்டிங்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பவர் ரேட்டிங்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது ரெசிஸ்டருக்கு மட்டும் கிடையாது, ஜீனர் டையோட சூஸ் பண்ணும்போதும் அதோட பவர் ரேட்டிங்கை சூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜீனர் டையோடையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். இது பேர் தான் நம்ம டி ரேட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, டெக்னிக்கலாக. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டரை எப்படி நம்ம பவர் ரேட்டிங்கை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த கால்குலேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி பவரோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். P = V × Y, இல்லைனா நம்ம I²R அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இந்த ரெசிஸ்டரையும் ஜீனர் டையோடையும் கால்குலேட் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டருக்கான பவர் கால்குலேஷனை பார்த்துருவோம். P = I²R நம்ம அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணிப்போம். ஐன்றது நமக்கு என்னென்னா இந்த ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ நடக்குது, நமக்கு என்ன, நம்ம எவ்வளோ லிமிட் பண்ணி கொடுக்குறோம், 0.02 ஆம்ஸு, அதாவது 20 மில்லி ஆம்ஸு. இந்த 0.02 ஆம்ஸு அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். இன்டூ ரெசிஸ்டர்ன்றது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண இந்த ரெசிஸ்டர் வேல்யூ, அதாவது 3800 ஓம். இதை எல்லாத்தையுமே நான் வந்து மில்லி ஓமு அப்புறம் வந்து இந்த கிலோ ஓம்லேருந்து நான் கன்வெர்ட் பண்ணி ஆம்ஸு ஓமுன்னு சொல்லிட்டு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். 0.02 ஆம்ஸு 3800 ஓம்ஸு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா 1.52 வாட். அதாவது இந்த 1.52 வாட் வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து பவராக ஹீட்டாக டிசிபேட் பண்ணி விட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 2 வாட், அதாவது 3.8 கிலோ ஓம் ரெசிஸ்டரை நம்ம 2 வாட் பவர் ரேட்டிங்கில் நம்ம சூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ரெசிஸ்டருக்கான பவர் கால்குலேஷனை பார்த்துட்டோம். ஜீனர் டையோடுக்கான பவர் கால்குலேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் P = V × Y அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் இதை கால்குலேட் பண்ணிடலாம். P = V × Y, நமக்கு இந்த ஜீனர் டையோடோட ட்ராப் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், அதாவது அவலான்சி பிரேக் டவுன் வோல்டேஜ் 24 வோல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வழியாக எவ்வளோ கரண்ட் வந்து போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 0.02 ஆம்ஸு. ஓகேவா? ஸோ இந்த 0.02 ஆம்ஸுன்றது வந்து போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பவர் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 0.48 வாட். ஓகேவா? அதாவது பவர் வந்து 480 மில்லி வாட். நமக்கு வந்து இந்த ஜீனர் டையோடுக்கு அக்ராஸாக வந்து 480 மில்லி வாட் வந்து பவர் வந்து டிசிபேட் பண்ணும். இப்போது நம்ம இந்த ரெசிஸ்டர் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். இந்த ஜீனர் டையோட எப்படி சூஸ் பண்ணோன்னா, இந்த ஜீனர் டையோடு வந்து எவ்வளோ பவர் டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிட்டேன். எவ்வளோ டிசிபேட் பண்ணோன்னா 480 மில்லி வாட் வந்து அங்கே வந்து இந்த ஜீனர் டையோடு வந்து டிசிபேட் பண்ணோம் இந்த சர்க்கியூட்டில். ஸோ அப்போ நம்ம இந்த ஜீனர் டையோட சூஸ் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் சூஸ் பண்ணோன்னா 24 வோல்ட்டு 1 வாட் அந்த ரேஞ்சில் தான் நம்ம சூஸ் பண்ணோம். 24 வோல்ட்டு 1 வாட்டில் இந்த பார்ட் நம்பர் 1N4749A இந்த பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த பார்ட் நம்பரு. ஸோ இந்த பார்ட் நம்பரை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து எவ்வளோ பவர் அங்கே டிசிபேட் ஆகுதோ அதை விட ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நம்ம அதிகமாக அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணி போட்டோன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த சர்க்கியூட்டோட லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம டி ரேட்டிங் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் ஃபுல்லாக எப்படி இந்த ஜீனர் டையோட வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணலாம், அட் தி சேம் டைம் ரெசிஸ்டர் கால்குலேஷன், அதுக்கப்புறமா அதோட பவர் வாட்டேஜ், டி ரேட்டிங் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இதை ஒரு பிக் எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் கூட நான் தரேன். ஆல்ரெடி எல்இடியை
பற்றின வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட யூடியூபோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க. நான் அதுக்கும் ஆன்சர் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.